உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருட கிரகத்துடைய இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த மாதம், இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளாக உழைச்சி சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும், நேர்மையாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்துக்காக எல்லாம் செஞ்ச நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த துலா ராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கடன் பிரச்சனை என்னை தீர்க்கவே முடியல சார், என்னால் ஏதாவது ஒரு வழியில் கடன் வந்துக்கிட்டே இருக்குது, பணத்தை சேமிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த துலா ராசி அன்பர்களே. இல்லை நிறைய பேருக்கு என்னென்னா பணம் ஏமாற்றம் வந்திருக்கும். பணம் சேர்த்து வச்சுருந்தேன் சார், கடைசியில் ஒருத்தர் கொடுத்தேன், அவர் திருப்பி தரல, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம் திருப்பி வரல, இந்த மாதிரி விஷயங்களை சந்தித்தவர்கள் துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, உபஜயம் அப்படின்னா எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு அர்த்தம், இடம்னு அர்த்தம். அந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதே போல் 9ஆம் இடத்தில் குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் ராகு. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வருஷம் நான் இந்த கடனை குறைப்பேன் சார், அந்த கடன் குறைக்கிறதுக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. அந்த வேலை மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது சார்னு சொன்னீங்கன்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது முக்கியமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், கவலையே படாதீங்க. 100% யாரெல்லாம் துளாராசியாக இருக்கீங்க, வேலை மாறிட்டு ட்ரை பண்ணுறேன் சார் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக வேலை மாறியே ஆகணும், வேலை கிடைச்சே தீரும், கவலையப்படாதீங்க. அதே போல் இல்லை சார் என்னால் மாற முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும், வருமான வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், வேலை கிடைக்காமல் இருக்குது சார், 6 மாதம் ட்ரை பண்ணேன் சார் நடக்காமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்க போகுது. அதே போல் நிறைய பேர் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை சார், எனக்கு நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், நான் இன்ஜினியரிங் படித்தேன் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், நான் மெடிக்கல் படித்தேன் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், நான் சாஃப்ட்வேர் படித்தேன் அதுக்கான வேலை கிடைக்கல. இந்த மாதிரி நீங்கள் என்ன படித்தீங்களோ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஃபீல்ட்லேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும், கடன் வாங்கி தொழில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை சார் கடன் தான் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, கடனை வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சார் கடன் தான் ப்ராப்ளமே, கடனே வாங்காமல் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது பணம் யாராவது உதவிகள் பண்ணுவாங்களான்னு யோசிங்க. அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா
உங்கள் அப்பா மூலயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள் மாமனார் மூலயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வயதில் பெரியவர்கள் யாரெல்லாம் உங்கள் பழக்கத்தில் இருக்காங்களோ அவங்க மூலமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் தொழிலில் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம். இது எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லை புதுசாக நீங்கள் கஸ்டமரை போய் நிறைய பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் போய் அதுக்கான ஒர்க் பண்ணீங்க, ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது வெற்றியை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். அதுவும் இல்லாமல் லாபஸ்தானத்துலேயும் கேது இருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுமாதிரி வராத பணம் இருக்குது சார் எனக்கு, நான் ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த பணம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரும். அதே போல் நான் ஒரு இடத்துல என்கிட்ட கடன் வாங்கினார் ஒருத்தர், அவர் தராமல் இருக்கார், தரேன்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணம், அதை தயவுசெய்து துளாராசி என்பர்கள் இருக்கீங்க, அதுவும் முக்கியமாக கடன் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த துளாராசியில் 3 நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 7வது ராசியாக இருக்குன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க. அந்த மாதிரி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதே போல் இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, நான் கிடைக்கல சார், நான் 2 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 3வது அட்டெம்ப்ட் ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சுக்கிங்க. அது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சி, அதேமாதிரி டிஎன்பிசி, அதே போல் நிறைய பேர் ஜிஆர்இ, டோஃபல் அது மாதிரிலாம் கூட கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதேமாதிரி முக்கியமாக காமர்ஸ், நிறைய பேர் காமர்ஸ் ஃபீல்டில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த எக்ஸாம்ஸுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய போட்டித்துறையில், அதாவது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதுமாரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார், அந்த எந்த டவுட்டும் கிடையாது. அதுமாதிரி திருமணத்தில் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கனால உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ கொஞ்சம் ரஃப்பான ஆளாக தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க பேச்சை தான் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டாரு, என் மனைவி என் பேச்சை கேட்கும், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எந்த திருமணத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ளே எந்த பாதிப்பு இல்லாமல் அற்புதமாக செல்லக்கூடிய நேரம். நிறைய பேர் இந்த வருஷம் 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல்நிலையிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அந்த உடல்நிலை பாதிப்புகள் சரியாகும், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க.
அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.